சென்னையிலிருந்து இரும்பு கம்பிகளை ஏற்றிக்கொண்டு கேரளா நோக்கி சென்று கொண்டிருந்த டாரஸ் லாரி குமரி மாவட்டம் குளித்துறை அருகே வந்து கொண்டிருந்த போது முன்னால் சென்ற கார் மற்றும் ஆம்னி பேருந்து மீது மோதியது. 2 வாகனங்களும் நேருக்கு நேர் மோதியதில் 2 வாகனங்களின் முன் பக்கமும் பலத்த சேதமடைந்தது. மேலும் டாரஸ் லாரி ஓட்டுநரின் கால்கள் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டதை அடுத்து வெளியேற முடியாமல் பரிதவித்துள்ளார். தகவலறிந்து வந்த குளித்துறை தீயணைப்பு துறையினர் சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக ஓட்டுநரை மீட்டு குளித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போக்குவரத்தை சரி செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அழகர் கோவில் அருகே உள்ள தனியார் பள்ளியில் ஈஷா யோகா மையம் சார்பில் மதுரை மாவட்டத்தில் 5 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், மாணவர்கள் தங்கள் வீடுகளில் மரக்கன்றுகளை நட்டு பாதுகாக்க வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று அமைச்சரிடமிருந்து மரக்கன்றுகளை பெற்றுச் சென்றனர். கர்நாடகா மற்றும் கேரள அரசு புதிய அணை கட்டுவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி வந்த பிரதமர் மோடியை காணச் செல்ல இருப்பதாக ஐயாக்கண்ணு தெரிவித்திருந்த நிலையில் போலீசார் அவரை வீட்டுக் காவலில் வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் பெய்த திடீர் கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த ஒரு வார காலமாக கோடை வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி, தென் திருப்பேரை, ஏரல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சாரல் மழை பெய்ய தொடங்கியது. திடீர் மழையால் குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இன்று காலை ஹோசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் கடும் வெயில் காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திடீரென கனமழை பெய்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை நீடித்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நயினார்பாளையம், கீழ்குப்பம், செம்பாக்குறிச்சி, பாக்கம்பாடி, வீமாமந்தூர் உள்ளிட்ட இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஊட்டியில் தொட்டபெட்டா, சேரிங் கிராஸ், படகு இல்லம், தலைக்குந்தா, அவலாஞ்சி, எமரால்டு மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் சூறை காற்றுடன் 2 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழையால் அணைக்கட்டுகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் கனமழை காரணமாக படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. சுமார் 79,000 ஏக்கர் பாசன வசதி பெறும் நிலையில் வினாடிக்கு 850 கன அடி நீர் திறக்கப்பட்டது. கோதையாறு மற்றும் பட்டணங்கால் பாசனத்திற்கான தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் திறந்து வைத்தார். அணையில் போதிய அளவு நீர் இருப்பு உள்ளதால் இந்த ஆண்டு இரு பருவத்திற்கும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீரானது சேரும் சகதியுமாக செந்நிறத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த செந்நிற நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதால் குடிநீரை காய்ச்சி குடிக்க வேண்டும் என நகராட்சி சார்பில் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். அருவியில் குறைவாக தண்ணீர் விழும் பகுதியில் மட்டுமே குளிக்க அனுமதிக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் காத்திருந்து அருவியில் குளித்துச் செல்கின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 200 ஏக்கரில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொத்தமல்லி விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கொத்தமல்லி செடிகள் வேரோடு அழுகிவிட்டதால் விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விளைச்சல் குறைவால் ஹோசூரிலிருந்து காரமடை, கேரளா உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொத்தமல்லி அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சந்தைகளில் 1 கிலோ கொத்தமல்லி 100 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 50 அடிக்கு கீழ் குறையும் போது மேட்டூர் அணை நீர்த்தேக்க பகுதியான பண்ணவாடியில் தண்ணீருக்குள் மூழ்கியிருக்கும் நந்தி சிலை வெளியே தெரியும். தற்போது அணையின் நீர்மட்டம் 46 அடியாக உள்ள நிலையில் நந்தி சிலையானது முழுமையாக வெளியே தெரிகிறது. இதனால் நந்தி சிலைக்கு வர்ணம் பூசும் பணியில் அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்களும் சிவ பக்தர்களும் ஈடுபட்டுள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி அருகே சிப்காட் அமைக்க விதிகளை மீறி பொய்யான வரைபடத்தை தாக்கல் செய்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் மனு அளித்தனர். அதில் சிப்காட் வரைபடத்தில் கஸ்தூரிரங்கன் மலை, கரைப்போட்டான் ஆறு உள்ளிட்டவற்றை வருவாய்த்துறையினர் குறிப்பிடவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பனிச்சமேடு பகுதியில் புதுச்சேரி அரசு பேருந்தும் லோடு வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரி அரசு பேருந்து மற்றும் மற்றொரு வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றபோது எதிரில் வந்த லோடு வேன் நேருக்கு நேர் மோதி நொறுங்கியது. இதில் வேனில் இருந்த ஓட்டுநர் லட்சுமி நாராயணன் உடல் நசுங்கி உயிரிழந்தார். தீயணைப்புத் துறையினர் நொறுங்கிய வேனிலிருந்து 1 மணி நேரம் போராடி ஓட்டுநரின் உடலை மீட்டனர். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே திடீர் வயிற்றுப்போக்கால் 5க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட கிராமத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தொங்கனூர் பகுதிக்கு சென்று அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கிராம நிர்வாகம் சரிவர தூய்மை செய்வதில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் செண்டத்தூர் பகுதியில் திடீர் உடல்நலக் குறைவால் 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 2 நாட்களில் திடீர் வயிற்றுப்போக்கால் பலர் பாதிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் வருவாய்த்துறையினர் மற்றும் மருத்துவக் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்தும் காரும் மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தாடிக்கொம்பு சாலையில் தொழிலாளர்களுடன் சென்ற பேருந்து தேசிய நெடுஞ்சாலை வளைவில் திரும்ப முயன்றது. அப்போது பின்னால் வந்த கார் பேருந்தின் மீது மோதியது. நல்வாய்ப்பாக சிறு காயங்களுடன் தொழிலாளர்கள் உயிர் தப்பினர். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே விளையூர் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த பிக்கப் வேன் சாலையோர மின்கம்பத்தில் பயங்கரமாக மோதியது. இதில் மின்கம்பம் நொறுங்கியதோடு மின்கம்பிகளும் அறுந்து விழுந்தன. நல்வாய்ப்பாக பிக்கப் வேன் ஓட்டுநர் காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனிடையே வேன் விபத்திற்குள்ளான காட்சி வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கடும் வெயில் நேரத்தில் சாலை அமைப்பதற்கு ரப்பர் பேஸ்ட் போடப்பட்டதால் சாலையில் நடக்க முடியாமல் மக்கள் அவதியடைந்துள்ளனர். சாலையில் நடந்து செல்லும் போது பேஸ்ட் ஒட்டாமல் இருக்க காலணிகளை கையில் எடுத்துச் செல்லும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக ரப்பர் பேஸ்ட் மேல் பவுடர் தூவ வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இடுப்பளவிற்கு மேல் மழைநீர் தேங்கி நின்ற நிலையில் வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் பயணம் செய்தனர். மாலையில் பெய்த கனமழையால் ஓசூர் ரயில் நிலையம் அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் இருசக்கர வாகனங்களை ஓட்டிச் சென்றனர். அதேபோல் ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களை கையால் தூக்கி ரயில்வே தண்டவாளத்தை கடந்து சென்றனர். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. பலத்த காற்றுடன் பெய்த இந்த மழையால் கடைகளின் மேற்கூரைகள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்ட நிலையில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொம்மிடி பேரூராட்சி பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் சாலையில் விழுந்த மேற்கூரையை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் மீன் தொட்டியில் மின்சாரம் பாய்ந்து 8 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீன் தொட்டியில் ஆக்சிஜன் செலுத்துவதற்காக பொருத்தப்பட்டிருந்த மோட்டார் வயரில் தவறுதலாக கைப்பட்டதில் மின்சாரம் பாய்ந்து சிறுவன் ஹரிஷ் தூக்கி வீசப்பட்டான். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கிணற்றை தூர்வாரும் போது கிரேன் அறுந்து விழுந்ததில் விவசாயி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் கிரேன் ஆபரேட்டர் படுகாயம் அடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து குறித்து பாலக்கோடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆக்சிஜன் சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்டு ஆட்டோ வந்து கொண்டிருந்த போது சாலையின் குறுக்கே நாய் ஓடி வந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டார். அப்போது நிலை தடுமாறி ஆட்டோ தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. உடனே அங்கிருந்தவர்கள் ஓட்டுநரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் ஆக்சிஜன் சிலிண்டர்களையும் ஆட்டோவையும் மீட்டனர். சேலம் பழைய சூரமங்கலம் பகுதியில் தேன்மொழி என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக சீட்டு நடத்தி வந்துள்ளார். இதில் ஏராளமானோர் பணம் கட்டிய நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக அவர் சீட்டு பணத்தை சரியாக கொடுக்காமல் 1.5 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இந்நிலையில் போலீசார் தேன்மொழியின் அப்பா மற்றும் அக்காவை பிடித்து விசாரித்து வந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் தேன்மொழியின் வீட்டை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓமலூர் அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக மக்கள் பீதி அடைந்துள்ள நிலையில் கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணிப்பு பணி மேற்கொண்டு வருகின்றனர். காடையாம்பட்டி மற்றும் மேட்டூர் வனசரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஆடு மற்றும் நாய்கள் மாயமாகி வரும் சூழலில் மர்ம விலங்கு சிறுத்தையாக இருக்கலாம் என வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இளையராஜாவின் 82வது பிறந்தநாளானது ஜூன் 3ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் பழனியைச் சேர்ந்த ஓவியர் அன்புச்செல்வன் இளையராஜா இசையமைத்த திரைப்படங்கள் பெயர்களை பயன்படுத்தி இளையராஜாவின் உருவப்படத்தை ஓவியமாக வரைந்து அசத்தியுள்ளார். இந்த ஓவியத்தில் அவர் இசையமைத்த முதல் படமான அன்னக்கிளி முதல் தற்போது இசையமைத்துள்ள விடுதலை 2 வரை இடம்பெற்றுள்ளன.